குழந்தைகளே வணக்கம். உங்களுடைய பள்ளிக்கூடமெல்லாம் லீவ் விட்ருப்பா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சு இந்த நீண்ட கோடைக்கால விடுமுறையில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தர் ஊருக்கு போவீங்க, சில பேர் வந்து சம்மர் கிளாஸஸ் ஏதாவது இருந்தனா சேர்ந்துப்பீங்க, இன்னும் சில பேர் கூடி விளையாடி ஏதோ எப்படியோ ஒரு பயனுள்ள நிறைய ஆற்றுல இருந்த பிரகாரமே எல்லாம் கற்றுக்கிறது கொள்வது அதெல்லாமும் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கதையும் கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற டைமில் உங்களுக்கு இந்த விக்ரமாதித்தன் கதையை கண்டினியூ பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அன்றைக்கி வந்து என்ன சொன்னேன், தர்மாபுரின்னு ஒரு ராஜா தர்மாபுரிங்கிற ஊரில் போஜராஜன் ஒரு ராஜா இருந்தான் இல்லையா? அவன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகும்போது 32 பதுமைகள் கொண்ட பொம்மைகள் பதிக்கப்பட்ட ஒரு நவரத்தின சிம்மாசனத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து எடுத்துன்னு வரான். தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துன்னு வந்து அதுக்கு முறைப்படி என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதில் ஏறி உட்காந்து ஆட்சி புரியணும்னு ஆசைப்பட்டு ஏறும்போது அதில் இருந்த பொம்மைகள்லாம் சிரிக்கிறது கலகலகலகலன்னு. ராஜா இந்த சிம்மாசனத்தை பற்றி உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனம் எப்படி விக்ரமாதித்தன் கைக்கு வந்ததுங்கிற கதையை அதுங்க சொல்லிக்குங்க இல்லையா? இந்திரனுடைய தேவசபைக்கு போய் ஊர்வசிக்கும் ரம்பைக்கும் இருக்கிற அந்த போட்டியில் யார் சிறந்த ஆடினாங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒழுங்காக கரெக்டாக சொல்லி அதுக்கு பரிசாக அந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறான், 1000 வருஷம் நீ இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி புரிவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவேந்திரன் அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக தரான். அதுக்கப்புறம் பட்டி, அவனுடைய தம்பியாகிய பட்டி, அவன் தான் மந்திரி. அவனுடைய சமயோசித புத்தியினால் 2000 வருஷம் காடாறு மாதம் நாடாறு மாதம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு வரத்தை வந்து காளி தேவி கிட்டன்னு வாங்கி அதுக்கப்புறம் சீரும் சிறப்புமாக அந்த சிம்மாசனத்தில் ஏறி உக்காந்துட்டு ஆட்சி செய்கிறான். இதெல்லாம் நம்ம முன்ன பார்த்தோம். இப்போது இந்த முதல் பதுமை சொல்கிறது, ராஜா இந்த விக்ரமாதித்தனுடைய அருமை பெருமைகளெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விக்ரமாதித்தன் எப்படி வந்தான், அவனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய அம்மா அப்பாலாம் யார், அவன் எப்படி இந்த ஊருக்கு ராஜாவானா, அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நந்திபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சக்திவர்ணன் சந்திரவர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தணன் இருந்தான். அவன் எல்லா வகையான கலைகள், சாஸ்திரங்கள், தர்மங்கள், அறநூல்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டான். ஆனால் கூட அவனுக்கு திருப்தியே இல்லை. நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய நுட்பங்களை பற்றி அந்த ஆசை இருக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அந்த சந்திரவர்ணன் இது வரைக்கும் யாரும் கற்றுக்காத அளவு கற்றுன்ட்டான். இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தான். அந்த கலைமகளே இன்னும் பதிச்சுன்னு இருக்கா அப்படின்ட்டு சொல்வாள். அது மாதிரி இந்த சந்திரவர்ணனுக்கு தான் பதிச்சது போகாது, இன்னும் நமக்கு வந்து யாராவது ஒரு குரு கிடைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறான். அவன் அப்படி போயின்னு இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிடுறான். காடு மலை அதெல்லாம் தேடிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவனுக்கு சொல்லித்தர மாதிரி, அவனுக்கு திருப்தி தரா மாதிரி எந்த குருவும் கிடைக்கல. அப்போது ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. போகிற வழியில் இவனுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. அவன் என்ன பண்ணுறான், அந்த மரத்தில் தங்கி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துன்னு போகலான்னு அந்த மரத்தின் கீழே அப்படியே படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது அந்த மரத்து மேலே ஒரு பிரம்மராட்சசன் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக அந்த மரத்து மேலே தவம் பண்ணிட்டு இருக்கான். நடுவில் முழித்து பார்க்கும்போது அந்த பக்கம் யாரும் வரமாட்டா. ஏன்னா பிரம்மராட்சசன் இருக்கானோ இல்லையோ அடித்து போட்டுருவான்னு பயம். ஆனால் அந்த அரச மரத்தில் பிரம்மராட்சசஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் அந்த பக்கம் வரமாட்டா. இவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. இந்த சந்திரவர்ணனுக்கு அது கீழே படுத்துன்னு தூங்கிட்டான். இந்த பிரம்மராட்சசனுக்கு ஒரே ஆச்சரியமாக பெருத்து, இது என்னது, இந்த மரத்துக்கிட்ட யாருமே வரமாட்டா, இவன் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறது. இவன் பயப்படல. ஐயா, நான் வந்து சந்திரவர்ணன்னு பேருடைய ஒரு பிராமணன், நான் நிறைய கற்றுட்டேன், நான் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு திருப்தியே இல்லை, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் போல் இருக்குது, எல்லா விஷயத்தையும் எனக்கு கற்றுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி, நான் உனக்கு இன்னும் நிறைய வித்தைகள்லாம் கற்றுத்தரேன், எனக்கு நிறைய வித்தைகள் தெரியும், எனக்கு கற்றுத்தரேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது.
என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்குறேன், எனக்கு கற்றுந்தா போகிறோம் ஏதாவது வித்தைகளை அப்படிங்கிறான். நான் வந்து இந்த மரத்து மேலே உக்காந்துட்டு ஒவ்வொரு இலையாக எடுத்து அதில் எழுதி தருவேன் உனக்கு. நான் உனக்கு என்ன கற்றுத்தரணும்னு நினைக்கிறேனோ ஒவ்வொரு இலையிலையும் அதை எழுதி எழுதி கீழே போடுவேன். நீ என்ன பண்ணணும், 6 மாதம் தூங்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது. அப்படி ஒரு உபவாசம் இருந்து நீ கற்றுக்கணும். உனக்கு வந்து அதுக்கு உண்டான பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரத்தையும் அது சொல்லி தருது. அந்த மந்திரங்கள் சொல்லிட்டா தூக்கம் வராது, பசிக்காது. இந்த மந்திரங்களை தான் விஸ்வாமித்திர முனிவர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் உபதேசிக்கிறார். அப்போ தான் அவள் அந்த மந்திரங்களை வந்து தான் சொல்லிட்டு அது மூலமாக பசி தாகமெல்லாம் இல்லாமல் தூக்கமெல்லாம் இல்லாமல் அந்த முனிவருடைய வேள்வியை பாதுகாத்து தாடகைங்கிற ராட்சசியெல்லாம் அழிக்கிறார் இல்லையா. அந்த மந்திரத்தை இந்த பிரம்ம ராட்சசன் என்ன பண்ணுறது, இந்த சந்திரவர்ணனுக்கு கற்றுத்தருது. அவன் அதை கற்றுண்டு அதுக்கப்புறம் 6 மாதம் தூங்காமையே இருந்து அந்த அரச மரத்தையில் உட்காந்துட்டு அது ஒவ்வொன்றா ஏழி போதும் அது இவனும் அதை கற்றுப்பான். இப்படியே முடியறது. இவனுடைய அந்த காலமும் முடிஞ்சு போயிடுறது. அப்போ பிரம்மராட்சசன் சொல்கிறது, நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய அந்தணன். நானும் எனக்கு தெரியாத விஷயமே இல்லை, அவ்வளோ ஞானஸ்தனாக இருந்தேன். ஆனால் நான் கருவி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் யாருக்குமே சொல்லித்தரல, கஞ்ச பிரச்சனையாக இருந்துட்டேன். எப்போவுமே நம்ம ஒன்று கற்றுண்டோன்னாக்கா அதை இன்னொருத்தருக்கு சொன்னாதான் அது வந்து நமக்கு இன்னும் வளர்ந்து போகும் இல்லையா. தொட்டனை தூரும் மணற்கேணி அதுபோல் கட்டணைத்து ஊறும் அறிவுன்னு சொல்கிற மாதிரி நம்ம கற்றுக்க அதை யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம கேட்குற இதிகாசங்கள்லாம் இருக்குது இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் நிறைய இருக்குது இல்லையா. நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காள, அதெல்லாம் வேணால் எழுதி கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ணிட்டா போனால் கிடையவே கிடையாது. அவளுடைய சிஷ்யர்களுக்கு சொல்ல இப்படி பரம்பரையாக நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம அதெல்லாம் கேட்டுருக்கோம். எவ்வளோ வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்களாக ஆகியும் நம்ம இன்னும் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் நிறைய நூல்கள்லாம் நம்ம இன்றைக்கி கற்றுருக்கோன்னா அதுக்கு அவள் கற்றுன்றதை இன்னொருத்தருக்கு சொல்லுவாள். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது, அந்த கல்வி முறையே அப்படி தான் இருந்தது இல்லையா. நான் அந்த மாதிரி யாருக்கும் கற்றுத்தராததுனால நான் பிரம்மராட்சசனாக ஆயிட்டேன். இன்றைக்கி நீ வந்து உனக்கு நான் கற்று தந்ததுனால என்னுடைய சாபம் வந்து விமோசனம் ஆயிருக்கு. எனக்கு நான் போயிட்டு வரேன், நீ இந்த கற்றுந்ததை வச்சு நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மராட்சஸ் போயிடுறது. ஓகேயா. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு இப்படி ஊராக போயின்னு இருக்கான். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் எங்கெங்கே போகிறான் அப்படிங்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன். கொஞ்சம் பிரேக். ஓகே.